Hello friends, இன்னைக்கு இந்த வீடியோல Dhabha ஸ்டைல் கடாய் மஷ்ரூம் எப்படி செய்ய போறேன்றத பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாருங்க. முதல்ல கடாய் மசாலாவை prepare பண்ணிக்கணும். அதனால கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் பெப்பர், 7 காஞ்ச மிளகாய், கூட கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் ஜாதி பத்திரி, கொஞ்சம் டேஸ்ட்காக ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு கையளவு பாதாம், கொஞ்சம் முந்திரி, இதையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வரையிலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். ஒன்ஸ் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு இது நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு அடுத்தபடியாக அதே கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 பிரியாணி இலையை கூட கொஞ்சம் நறுக்கின இஞ்சியையும் சேர்த்துட்டு தோல் உரித்த கொஞ்சம் பூண்டு இதுலேயும் ஆட் பண்ணிக்கிட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா 2-3 நறுக்கின வெங்காயத்தையும் 2-3 தக்காளியையும் இதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது வதங்கிறதுக்கு நான் மூடி போட்டு வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நான் வந்து நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக ஸ்மூத் பேஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பவும் அதே பேனில் வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த மஷ்ரூமை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நிதானமாக இப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த மஷ்ரூமில் இருந்து தண்ணி எல்லாமே வெளியேறும். அந்த தண்ணி எல்லாம் வற்றி போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி ஃப்ரை பண்ண இந்த மாதிரி தண்ணி எல்லாமே வற்றி போயிருக்கும். இதை நம்ம அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். மறுபடியும் அதே பேனில் 2-3 அளவு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து இதில் போட்டு ஆட் பண்ணி கலக்கிட்டே இருங்க. இதை இப்படியே 1 நிமிஷம் வரையிலும் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பவுடர் இதில் எல்லாமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இதுக்கப்புறமா உப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் மசாலா பேஸ்ட் எடுத்து வச்சுருந்த அந்த பவுலில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணதுனால ரொம்ப திக்காக இருக்குது. அதனால் நான் ஒரு எக்ஸ்ட்ரா 1 கப் வாட்டரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதிலேருந்து பபிள்ஸ் நல்லா வெளியேறும்போது ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த மஷ்ரூம்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது கூட நறுக்கி வச்சுருந்த ஆனியன்ஸும் கொடை மிளகாயும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு இது நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதில் நான் 3 விதமான கொடை மிளகாயை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? ஸோ இது டிஷ்ஷை நம்ம சர்வ் பண்ணுறப்போ கூட ரொம்ப சுவையாகவும் இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இது நல்லா வதங்குறதுக்கு நான் மூடி போட்டு வைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வரலும் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி நான் கடைசியில் கசூரி மெத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கூட கொத்தமல்லியையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோதாங்க தாபா ஸ்டைல் கடாய் மஷ்ரூம் கிரேவி. இதை வந்து நீங்கள் ரோட்டியோடையும் நானோடையும் இல்லைனா பிளெயின் பாஸ்மதி ரைஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.